सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ओम श्री चिन्मय सद्गुरवे நமஹ. வணக்கம். பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் அவர்களுடைய 110வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இணைய வழி ஆன்மீக சொற்பொழிவில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு உலகை மாற்ற முடியாது, உன்னை மாற்று அது மாறும். இந்த தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, எமக்கு முன்னுள்ள உலகம் 2 வகைப்படுகின்றது. நாங்கள் பார்க்கின்ற இந்த வெளி உலகம், அடுத்ததாக மிக சூக்ஷ்மமாக எம்முள் இருக்கின்ற இந்த அக உலகம். இந்த வெளி உலகம் பல்வேறுபட்ட சவால்களையும் தூண்டுதல்களையும் நமக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டு இருக்கின்றது. அவை ஒவ்வொன்றிற்கும் இந்த அக உலகத்தில் இருந்து நாம் எதிர்ப்பினை புரிவது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வெளி உலகத்தை பொறுத்தவரையில் இதனுடைய கட்டுப்பாடு என்பது எமது கையில் இல்லை. எப்பொழுது எந்த பக்கத்திலிருந்து என்ன பிரச்சனை நமக்கு வரும் என்றது எமது கையில் இல்லை. ஆனால் இந்த அக உலகத்தினுடைய கட்டுப்பாடு எப்பொழுதும் எமது கையில் இருக்கின்றது. எங்களுடைய ரிஷிகள் இந்த உலகை பற்றி நன்றாகவே ஆராய்ச்சி செய்து இந்த வெளி உலகத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் எமது அக உலகத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற வழிகளை இந்த சாஸ்திரங்கள் மூலம் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். இப்போ சாஸ்திரங்கள் என்று சொல்லும்போது பல நூல்கள் இருக்கின்றது, ஆன்மீக நூல்கள். அவை வேதங்களாக இருக்கலாம், உபவேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆகமங்கள் என்று பல இருக்கின்றது. இந்த சாஸ்திரங்களில் பூஜ்ய குருதேவர் சுவாமி ஸ்ரீ சின்மயானந்தர் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பகவத்கீதை. அதற்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், பகவத்கீதையில் அறிவு பரிமாற்றம் என்பது பரபரப்பான ஒரு யுத்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய சாஸ்திரங்களில் எல்லாம் பொதுவாக ஒரு அமைதியான இயற்கை சூழலில் தான் அந்த அறிவு பரிமாற்றம் இடம்பெறும். ஆகவே இந்த பகவத்கீதையை நாம் அனைவரும் நமது அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நாம் அனைவரும் அப்படிப்பட்ட பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட சவால்கள் ஒவ்வொருவருக்கும், நாம் எந்த வயதினராக இருந்தாலும் சவால்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட அழுத்தங்கள், அது வேலை தடங்களிலாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த சவால்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எம்மை எவ்வாறு சரிவர அந்த சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு ஏற்றவாறு எம்மை தயார்படுத்துவது எப்படி என்ற ஒரு சில கருத்துக்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். பகவத்கீதையிலே அர்ஜுனன் சூழ்நிலையை எதிர்த்து போராட திராணியற்று பயந்து கலங்கி நின்ற வேளையில் கிருஷ்ண பகவான் சூழ்நிலைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அர்ஜுனனுடைய அகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக சந்திப்பதற்கு அவரை தயார் செய்தார். முதலாவது, பகவத்கீதை நமக்கு தருகின்ற ஆலோசனை உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம், எம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்றது. எம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது எமது இன்றைய நிலை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த இன்று நாம் இப்படி இருப்பதற்கு காரணம் நாம் தான் என்ற பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை நாம் ஏற்காத வரைக்கும் நாம் அடுத்தவர் மீது தான் பழியை சுமத்தி கொண்டிருப்போம். அப்பொழுது நாம் வளர்ச்சியை நோக்கியோ அடுத்த கட்டத்தை நோக்கியோ நாம் செல்ல முடியாது. நாம்
பல நேரத்தில் சாடுவது அரசாங்கத்தால் தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம், எங்களுடைய பெற்றோரால் தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம், எங்களது குடும்ப சூழ்நிலையால் தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்று அடுத்தவர் மீது பழி போடுவதை விடுத்து நாம் இன்றைக்கு இருக்கின்ற நிலைக்கு நாம் தான் பொறுப்பு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த நிலை எமக்கு பிடிக்கவில்லை, நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இலக்கை வைத்து நாம் அதை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ இதில் எல்லாம் நாம் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் எமது இலக்கை நாம் சரிவர நிர்ணயித்து அதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி நாங்கள் செல்லும்போது பல்வேறுபட்ட சவால்கள், பல்வேறுபட்ட குறுக்கீடுகள், பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இவையெல்லாம் எங்களை தாக்கினாலும் எல்லாவற்றிற்கும் நாங்கள் எதிர்வினை செய்யாமல் எமது இலக்கு நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி நாங்கள் செல்லும்போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விலகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சில சமயங்களில் நாங்கள் போடப்படுகின்ற சூழ்நிலை நமக்கு மிகவும் கடினமான ஒன்றாக ஆரம்பத்தில் தோன்றலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் எங்களை வளப்படுத்தி கொண்டு வரும்போது காலப்போக்கில் அந்த சூழ்நிலையே நம்மை விட்டு விலகிவிடும். ஆகவே எப்பொழுதும் நாம் உட்கார்ந்து கொண்டு சூழ்நிலைகளை குறை சொல்லாமல் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கும் போது அங்கு நமக்கு ஒரு வளர்ச்சி என்பது ஏற்படும். அடுத்த ஒரு விடயம், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகில் எப்படி உறவுகளை கையாளுவது என்பது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை எங்களுடைய குருஜி சுவாமி தேஜுமானந்தஜி அவர்கள் குறிப்பிடுவார். நாங்கள் ஒரு மிருக காட்சி சாலைக்கு செல்லுகின்றோம். அங்கு குரங்கு குழப்படிகள் செய்து கொண்டிருக்கின்றது, மான் அமைதியாக இருக்கின்றது, பசுக்கள் அமைதியாக இருக்கின்றது, சிங்கம் புலி கோரமாக இருக்கின்றது. நாம் அங்கு சென்று மானிடம் கேட்பதில்லை ஏன் மான் குழப்படி செய்யவில்லை என்று, குரங்கிடம் கேட்பதில்லை ஏன் குரங்கு அமைதியாக இருக்கவில்லை என்று. நாம் மிருகங்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதுபோல பழங்கள் இருக்கின்றது, தோடம்பழம் புளிப்பாக இருக்கின்றது, ஆப்பிள் இனிப்பாக இருக்கின்றது. ஆப்பிளிடம் கேட்பதில்லை ஏன் புளிப்பாக இல்லை என்று, தோடம்பழத்திடம் கேட்பதில்லை ஏன் இனிப்பாக இல்லை என்று நாம் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். அதுபோல மனிதர்கள் என்று வரும்போது பல்வேறுபட்ட குணங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் செயலாற்றி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ஒருவரை பார்த்து ஏன் இவர் அப்படி இல்லை, ஏன் இவர் அப்படி இல்லை என்று நாம் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டில்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் ஆராய்ச்சி செய்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுடன் தொடர்பினை நாங்கள் வைத்திருக்கும் போது இந்த உறவுகளையும் நாம் சரிவர கையாளக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதும் நாம் பிறர் மீது பழி போடுவதை, அதாவது உலகத்தை மாற்ற முயற்சிக்காமல் எம்மை நாம் மாற்றி அமைத்து அதற்கு ஏற்றவாறு அந்த தொடர்புகளை நாங்கள் பேணும்போது அந்த உறவுகளையும் நாம் சரிவர கையாளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எமது மனதை அமைதிப்படுத்தி எவ்வாறு இந்த சூழ்நிலைகளை நாங்கள் சரிவர கையாளுவது என்பது பற்றி எங்களுடைய சாஸ்திரங்களில் தரப்பட்டிருக்கின்ற ஒரு சில விடயங்களை பார்ப்போம். முதலாவது ஒரு விடயம், எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அங்கு பண்புகளின் பட்டியல் தரப்பட்டிருக்கும். அதாவது பல்வேறுபட்ட விழுமியங்கள் நாங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று பட்டியல் தரப்பட்டிருக்கின்றது. திருக்குறளில் இருக்கின்றது, பகவத்கீதையில் இருக்கின்றது. இந்த விழுமியங்கள், இந்த பண்புகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வெளியுலக சவால்களை நாம் அமைதியாக சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பண்புகள் எதுவுமே நமக்கு இல்லை என்றால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மை பெரிதாக தாக்கிவிடும். இன்றைய தலைமுறையினரிடம் அரிதாக காணக்கூடிய விடயங்களாக இருப்பவை பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாமே குறைவடைந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வெளியுலக சவால்கள் நம்மை தாக்குவது குறைவாக இருக்கும். இந்த விழுமியங்களில் ஏதோ ஒன்றை நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த விழுமியங்களில் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்றால், நாம் ஏதோ ஒன்றை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது பல விழுமியங்கள் அதோடு சேர்ந்து நம்மை வந்தடையும். இப்போ உதாரணத்துக்கு, நான் யாரோடும் பேசும்போதும் கடினமான வார்த்தை பிரயோகங்களை பேசக்கூடாது என்ற
விழுமியத்தை நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது பொறுமை வந்து சேரும், சகிப்புத்தன்மை வந்து சேரும். எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்தவர்களுடைய சூழ்நிலைகள் பார்க்கின்ற தன்மை வந்து சேரும். இப்படி பல விடயங்கள் நம்மோடு வந்து சேர்ந்துவிடும். ஆகவே ஒன்று ஏதோ ஒரு விழுமியம் எமது வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்க வேண்டும். இந்த நாங்கள் நீக்க வேண்டிய பண்புகள், அதாவது அசுர குணங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த குணங்களுக்கும் இந்த தெய்வீக குணங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், இந்த அசுர குணங்களை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு முயற்சிகள் எதுவும் செய்ய தேவையில்லை. 2 நாள் நாங்கள் ஒரு விடயத்தை செய்தோம் என்றால் 3ஆம் நாள் அது நமது இயல்பாக மாறிவிடும். இப்போ ஒரு நாள் நான் பல் துலக்காமல் தேநீர் குடித்தேன் என்றால் 2ஆம் நாள் குடித்தால் 3ஆம் நாள் அது என்னுடைய பழக்கமாக வந்துவிடும். இவை இந்த பயிர்களில் விளைகின்ற களைகள் மாதிரி உடனடியாகவே எங்களை கொண்டுவிடும். ஆனால் இந்த விழுமியங்கள் என்பது நாங்கள் முயற்சி செய்து கடைப்பிடிக்கும் போதுதான் நம்மிடம் வந்து சேரும். ஆகவே ஏதோ ஒரு விழுமியம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதனை நாங்கள் முயற்சி செய்து வரும்போது இந்த வெளியுலக தாக்கங்களிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் எதிர்வினை செய்கின்ற அளவும் குறைவாக இருக்கும். அதனுடைய பாதிப்புகளும் நமக்கு குறைவாக இருக்கும். ஆகவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த பண்புகளுடைய பட்டியல் எல்லா புத்தகங்களிலும் இருக்கின்றது. எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அது தரப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து ஏதாவது ஒரு விழுமியத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முயற்சிக்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் கடைப்பிடிக்க முயற்சிக்க வேண்டும். 2வதாக நாம் எம்மை எப்பொழுதும் சாத்வீகமான குணத்தில் வைத்திருக்க வேண்டும். இந்த சாத்வீக குணம் என்றால் என்ன என்பது பற்றி விளக்கங்கள் பகவத்கீதையில் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அக உலகம் நாங்கள் ஏற்கனவே பேசியது போன்று எமது கையில் எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த அக உலகத்தை பற்றின ஆராய்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று எம்முள் 3 குணங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பகவத்கீதை குறிப்பிடுகின்றது. ஒன்று சாத்வீகமான குணம், அடுத்ததாக ராஜசீகமான குணம், அடுத்ததாக தாமசீகமான குணம். இந்த வெளி உலக தூண்டுதல்களுக்கு நாங்கள் ராஜசீகம் தாமசீக குணங்களில் இருக்கும்போது அதுக்கு நாங்கள் எதிர்வினை புரிவது மிகவும் மோசமான ஒரு நிலையை உருவாக்கும். அது மீண்டும் மீண்டும் நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கும். பழிவாங்கல்கள் கூட, அதாவது மிருக நிலைக்கு நாங்கள் செல்லுகின்ற அளவுக்கு நம்மை தூண்டக்கூடியது இந்த ராஜசீக தாமசீக குணங்கள். இப்போ இந்த குணங்களில் எப்பொழுதும் குணங்களை மாற்றி அமைத்து எப்பொழுதும் நாம் சாத்வீகமான குணத்தில் நம்மை வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக இந்த குணங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். சாத்வீகமான குணம் என்பது எப்பொழுதும் மன அமைதி, மன ஒருமைப்பாடு, காரியங்களை திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு செய்தல், நாம் வாழுகின்ற சூழலை தூய்மையாக வைத்திருத்தல், இதெல்லாமே சாத்வீகமான குணங்களுடைய தன்மையாக இருக்கும். இந்த ராஜசீகமான குணம் என்பது எப்பொழுதும் பரபரப்பு, படபடப்பு, அமைதியாக ஒரு இடத்தில் நமக்கு இருக்க முடியாத தன்மை, மற்றது சுயநலம், எம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற தன்மை, இவையெல்லாம் ராஜசீக குணம் மேலோங்கி இருக்கும்போது நம்மிடம் இருப்பவையாக இருக்கும். இந்த தாமசீக குணம் என்பது நம்முள் இருக்கின்ற சோம்பேறித்தனம், மந்த நிலை, எதையும் தள்ளி போடுகின்ற தன்மை, இவையெல்லாம் தாமசீக குணம் நிறைந்திருக்கும் போது நம்மிடம் இருப்பவையாக இருக்கும். இந்த குணங்களை எப்படி நாங்கள் மாற்றி அமைப்பது என்பது பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால், தாமசீக குணத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் உடனடியாக நாங்கள் சாத்வீக குணத்திற்கு வர முடியாது. தாமசீக குணம் பொழுதும் நாங்கள் சோம்பேறித்தனமாகவே இருக்கின்றோம் என்றால் எம்மை செயல்திறன் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். அப்போ அதுக்கு நாங்கள் உடனடியாக செய்யக்கூடியது ஏதாவது ஒரு கர்மயோகம் அல்லது சமூக பணி, இவற்றில் எம்மை இணைத்து எம்மை செயல்திறன் மிக்கவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்ததாக அப்படி நாங்கள் செயல்திறன் மிக்கவர்களாக வந்ததன் பின்னர் எம்மை மன அமைதி படைத்த படபடப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற அந்த சாத்வீகமான மனநிலைக்கு நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த சாத்வீகமான மனநிலைக்கு நாங்கள் எம்மை மாற்றி அமைப்பதற்கு என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்றால், ஒன்று நாங்கள் ஸ்தூலமாக செய்யக்கூடியது, அதாவது நம்மால் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு செயல் என்னவென்றால்
உணவு முறை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. சிறிதாக எமது உணவு முறையில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரும்போது அது எம்மை சாத்வீகமான குணத்திற்கு விட்டு செல்லும். இந்த உணவுக்கும் எமது மன அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இப்போ நாம் பொதுவாக இந்த உப்பு உரைப்பு அதிகமான, மசாலா அதிகமான உணவு இவையெல்லாம் ராஜசீயமான தன்மைகள் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து இயற்கையிலிருந்து நேரடியாக கிடைக்கின்ற உணவுகள், மற்றது உப்பு, காரம், மசாலா இதுகளெல்லாம் இல்லாத உணவுக்கு நாங்கள் மாறும்போது அது நம்மை சாத்வீகமான குணத்திற்கு விட்டு செல்லும். அடுத்ததாக அளவாக உண்ணுதலும் சாத்வீகமான குணத்திற்கு இட்டு செல்லும். அவ்வளவுதான் நமக்கு பிடித்தமான உணவாக இருந்தாலும் சரியான அளவில் நாம் உட்கொள்ளும் போது அது நம்மை சாத்வீகமான குணத்திற்கு இட்டு செல்லும். இதை தவிர ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி நமக்கு எது நமது இயல்புக்கு ஏற்றதாக இருக்கின்றதோ, அது சிறிய பூஜை வழிபாடாக இருக்கலாம், இல்லாட்டி ஆன்மீக புத்தகங்களை படிப்பதாக இருக்கலாம், ஜபம், அதாவது இறை நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தல், இப்படி ஏதோ ஒரு பயிற்சியை நாம் எடுத்து அதனை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது அது நீண்ட நேரம் நம்மை சாத்வீகமான குணத்தில் வைத்திருப்பதற்கு உதவும். இப்படியான பயிற்சிகளை நாங்கள் ஈடுபடும் போது இந்த வெளியுலகத்தில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் நாங்கள் அதனை அமைதியோடு சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ நமது கருத்து என்னவென்றால், இந்த வெளிச்சூழ்நிலைகளை நாங்கள் மாற்ற முயற்சிக்க கூடாது. அது நமது கையில் இல்லை என்று புரிந்து கொண்டு நம்மை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். இப்போ நாம் யாரிடமும் சொல்ல முடியாது இந்த தொனியில் தான் பேச வேண்டும், இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் நம்மோடு பேச வேண்டும் என்று. அது முற்றிலும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பிரயோகித்தாலும் மன அமைதியோடு அதை சந்திக்கின்றவர்களாக நாம் மாறும்போது அங்கு பிரச்சனைகளோ பெரிய சண்டைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்போ எம்மை நாம் மாற்றி அமைப்பதற்கு எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அதற்கு இரண்டாவதாக நாங்கள் இந்த சாத்வீகமான குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பார்த்தோம். மூன்றாவதாக இன்னும் சற்று ஆழமாக ஒரு விடயத்தை நாங்கள் பயிற்சி செய்ய முயற்சிப்போம். எப்படி பூதாகரமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு உள் நாங்கள் செல்லாமல் சூழ்நிலையிலிருந்து விலகி நின்று அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இதனை சாஸ்திரங்களில் சாட்சி பாவம் என்று சொல்லுவார்கள். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கில் சாட்சி என்பவர் அந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு பட்டிருக்க மாட்டார். அதிலிருந்து விலகி இருக்கின்றவரை தான் நாங்கள் சாட்சி என்று சொல்லுவோம். அதே மாதிரி சாட்சி பாவம் என்பது சூழ்நிலைகள் நம்மை தாக்கும்போது சூழ்நிலைகளுக்கு உள் நாங்கள் செல்லாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி நின்று அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது கொஞ்சம் கடினமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில். இப்போ நாங்கள் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடலில் அலைகள் எல்லாம் கொண்டிருக்கின்றது. கடலுக்குள் நாங்கள் இருந்தால் அந்த அலைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருப்போம். சில நேரம் விழுவோம், அழுவோம், இதெல்லாமே நமக்கு நடக்கும். அதே நாங்கள் கடலின் கரையிலிருந்து கடலை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அமைதியாக பார்க்க முடியும். அந்த அலைகள் உயர வர்றதும் கீழே வர்றதும் நமக்கு தெரியும். நாங்கள் அதால் பாதிக்கப்பட மாட்டோம். நாம் விலகி நின்று அந்த கடலை பார்க்கின்றோம். அப்படி இந்த சூழ்நிலைகள் வரும்போது எம்மை நாம் அந்த சூழ்நிலைகளிலிருந்து விலகி நின்று அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும். ஒன்று, இந்த சூழ்நிலை எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்கு இருக்க போவதில்லை என்று நமக்கு புரிய வரும். அடுத்ததாக, இந்த சூழ்நிலை நமது வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதிதான் என்பது எங்களுக்கு புரிய வரும். அடுத்ததாக, அந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்வு என்பதும் நமக்கு தெரிய வரும். இப்போ சூழ்நிலைக்குள்ளே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்றால், அந்த சூழ்நிலை மட்டும்தான் நமது கண்ணுக்கு தெரியும். அது பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன பகுதி என்பது எங்களுக்கு தெரியாது. உதாரணமாக, நாங்கள் ஒரு சுவரில் ஒரு புள்ளியை குறித்து வைத்து கொண்டு அந்த சுவருக்கு அருகில் நின்று அந்த புள்ளியை பார்த்தோம் என்றால் அந்த புள்ளி மட்டும்தான் நமது கண்ணுக்கு தெரியும். அதுவே நாங்கள் விலகி நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய சுவரில் அந்த புள்ளி என்பது ஒரு சின்னனாக எங்களுக்கு தென்படும். அப்போ சூழ்நிலைகள் எங்களை தாக்கும்போது சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் விலகி நின்று அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது
அந்த சூழ்நிலை பெரியோர் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எங்களுக்கு தென்படும். இப்படியெல்லாம் எங்களுக்கு புரிய வரும்போது நாங்கள் என்ன செய்வோம், அந்த சூழ்நிலைக்கான தீர்வை நோக்கி நாங்கள் போவோம். அப்படி இல்லை என்றால் அந்த சூழ்நிலைக்குள்ளேயே உழன்று அதிலிருந்து வெளிவர முடியாமல் நாங்கள் தத்தளிக்க நேரிடும். ஆகவே சூழ்நிலைகளை மாற்றி அமைக்காமல் எம்மை நாம் எப்படி மாற்றி அமைப்பது என்பது மூன்றாவது விடயம். நாங்கள் சாட்சி பாவம், நாங்கள் அதிலிருந்து விலகி இருந்து அந்த சூழ்நிலைகளை பார்க்க முயற்சிக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் நதிகளில், புனித நதிகளில் நீராடச் செல்கின்றோம். அங்கு எமது பாதுகாப்பிற்காக பல்வேறுபட்ட கம்பிகள் போடப்பட்டிருக்கும், கம்பி சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும். அங்கு எமது பிடிப்பு எவ்வளவு பலமானதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக நீராடி கரையேறலாம். இந்த பிடிப்பு பலகீனமாக இருந்தால் நாம் நதியில் அடித்து செல்லப்படலாம். அதுபோல வாழ்க்கையிலும் எமது பிடிப்பு, நாம் யாரை பற்றி இருக்கின்றோமோ அந்த இறைவன் மீது எமது பிடிப்பு பலமாக இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாங்கள் சந்தித்து கரையேறக்கூடியதாக இருக்கும். ஆகவே வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை பற்றி குறை கூறிக்கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ இல்லாமல் எம்மை நாம் மாற்றி அமைப்பதன் மூலம் சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளுவோம் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றோம். நன்றி. ஹரி ஓம்.